ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம். ரெட்மியுடைய நோட் 12 ப்ரோ அண்ட் ரியல்மியுடைய ரியல்மி 10 ப்ரோ 5G. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு ப்ரோ வேரியண்ட்ல எது ரியலான ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் நம்ம டேரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைஸிங்கில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்குது. இங்கே ரெட்மி நோட் 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் வேரியண்ட்டாக 6GB 128GB வேரியண்ட்டை 25,000 ரூபாய்க்கும் 8+ 128GB வேரியண்ட்டை 27,000 ரூபாய்க்கும் செல் பண்ணுறாங்க. பட் ரியல்மி 10 ப்ரோ 5G பேஸ் வேரியண்ட்டான 6GB 128GB வேரியண்ட்டை 19,000 ரூபாய்க்கும் 8GB 128GB வேரியண்ட்டை 20,000 ரூபாய்க்கும் செல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸிங்கில் ஒரு 6,000 ரூபா கிட்ட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் அப்படின்றது இருக்குது. அதனால் டேரெக்டாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக கம்பேர் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த பிரைசிங்கை வச்சு மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும். பிரைசிங்கை வச்சு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸையும் பேஸ் பண்ணி 19,000 ரூபாய்க்கு ரியல்மி வாங்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ரெட்மி வாங்குறது கரெக்டாக இருக்குமா அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ மொபைலுக்கான லுக் அண்ட் டிசைன் பார்த்தோம்னா ரெட்மி ஆக்சுவலி இங்கே 3 கலர் ஆப்ஷன் ப்ளூ, பிளாக், பர்பிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 187 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.98 mm திக்னஸோட கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய லுக்குன்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் ஃப்ரேம்ஸுமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த மொபைலுக்கான லுக்காக இருக்குது. அப்படியே ரியல்மி 10 ப்ரோ 5G வந்தோம்னா இங்கேயுமே மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் ப்ளூ, பிளாக், ஒயிட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இதுவுமே பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அண்ட் இதுவுமே சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் 190 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.1 mm திக்னஸோட இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒயிட் அண்ட் திக்னஸ், பில்ட் குவாலிட்டி எல்லாமே சிமிலராக தான் இருக்கு. பட் உங்களுக்கு லுக் வைஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் பிடிச்சிருக்கு, எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து மொபைலுக்கான டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெட்மி இங்கே நமக்கு AMOLED டிஸ்பிளே 6.67 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 900 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+ டால்பி விஷனுக்கான சப்போர்ட் அண்ட் கார்னிங் Gorilla Glass 5க்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த 25,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இந்த டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்த்து. அதுவே ரியல்மி 10 ப்ரோ 5Gல பார்த்தோம்னா இங்கே LCD டிஸ்பிளே தான். 6.72 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட், 600 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட கொடுத்துருக்காங்க. மற்றபடி ப்ரொடெக்ஷனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே கிளியராக இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே கண்டிப்பாக இந்த 19,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். பட் இங்கே LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக ரியல்மிக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரியான டிஸ்பிளே இதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெட்மியில் தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பெட்டராக வேணும்னா ரெட்மிக்கு போங்க. அடுத்து மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தோம்னா இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையும் ஈக்குவல் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது ரெட்மியில் நமக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. பட் ரியல்மியில் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ ப்ரைசிங் டு த ஸ்பெக்னு பார்க்கும்போது ரெட்மியில் 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் ஓகே தான், ரீசெண்டாக இருக்குது. பட் ரியல்மியில் 19,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கண்டிப்பாக ஒர்க் கிடையாது. இதில் 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக ரெட்மி ஓரளவுக்கு பரவாயில்ல, 25,000 இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னாலும் இந்த 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்துருக்கிறது ரெட்மியில் எனக்கு பாசிட்டிவாக தோணுது. மற்றபடி ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஒரு 45 நிமிஷத்துக்கிட்ட சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் ரியல்மியில் உங்களுக்கு 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோன், 5G ப்ராசஸர். பட் அதில் ரெட்மி இங்கே MediaTek கூடிய Dimensity 1080 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6nm சைஸ்க்கான ஒரு ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ரியல்மியில் Snapdragon 695 அப்படின்ற இந்த ஒரு 6nm சைஸ்க்கான 5G ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் Dimensity 1080 பொறுத்த வரைக்கும் 2.6 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் அண்ட் Snapdragon 695 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கக்கூடிய சிப்செட். மற்றபடி ரெண்டுத்துலையுமே LPDDR4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட் ரெட்மியில் 15 5G பேண்ட் இருக்கு. பட் ரியல்மியில் நமக்கு 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான். அண்ட் ரெண்டுத்துடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா AnTuTu ஸ்கோர் ரெட்மியில் இருக்கக்கூடிய Dimensity 1080க்கு 4,20,000 கிட்ட AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. பட் ரியல்மிக்கு பார்த்தீங்கன்னா 4 lakh ஒரு AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரியல்மியை விட ரெட்மியில் இருக்கக்கூடிய Dimensity 1080 அப்படின்ற சிப்செட் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் பிரைசிங் டு த ஸ்பெக்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ரெட்மி லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த 25,000 ரூபாய்க்கு இந்த Dimensity 1080 அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான ப்ராசஸர் கிடையாது.
கிடையாது. இதை விட இன்னும் பெட்டரான பவர்ஃபுல்லான ப்ராசர் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு ரெட்மி நோட் 12 ப்ரோவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் இந்த ப்ராசஸர் தான். இதை விட ஏதாவது கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். அதே சமயம் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா Snapdragon 695 19,000 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 19,000 Snapdragon 695 இதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது. இன்னும் ஒரு 1000 இல்லை 2000 ரூபீஸ் கம்மியான ப்ரைசிங் செட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, 19,000 ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது ரியல்மியில் இருக்கக்கூடிய Snapdragon 695 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகேப்பா, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு ப்ரைசிங் முக்கியம் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மியே போங்க. ஏன்னா ரியல்மியை விட ரெட்மி தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக கொடுக்கும். பட் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ப்ரைசிங்க்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, 25,000 ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஒரு 20,000 22,000 மாதிரியான ப்ரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒத்தபிளான ப்ராசர் Dimensity 1080. பட் 25,000 எனக்கு அந்த அளவுக்கு அந்த ப்ராசர் பெஸ்ட்டாக பண்ணலை, அவ்வளோதான். பட் அதுக்காக இது பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாது அப்படின்ற அர்த்தம் இல்லை. இதுவுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். இதுலேயுமே உங்களால் ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும். அதனால் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெட்மி போங்க. பட் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ப்ரைஸ் டு த பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரியல்மி போகலாம். இந்த 19,000 Snapdragon 695 ஓரளவுக்கு ஓகே தான். மற்றபடி தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெட்மியில் 12 லேயருக்கான கிராஃபைட் ஷீட்டிங்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் இருக்குது. ரியல்மியில் நமக்கு வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அண்ட் இதுலேயும் எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே ரெட்மி லீட் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி ரெட்மியில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 50 மெகா பிக்சலுக்கான IMX 766 சென்சார் பேக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா பின்பக்கம் இருக்குது. அண்ட் இந்த கேமரா யூஸ் பண்ணி 4K 30 FPS வரைக்கும் நமக்கு ரியர் கேமராவில் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஆனால் ரியல்மி பொறுத்த வரைக்கும் இங்கே 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா அண்ட் அது கூட ஒரு 2 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட்டிவ் கேமரா அப்படின்ற மாதிரி 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 108 மெகா பிக்சல் கேமரா சாம்சங் HM6 அப்படின்ற அந்த சென்சார் பேக் பண்ணி வந்திருக்கு. அண்ட் இதில் மேக்ஸிமம் நமக்கு 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் ஃபீச்சர்ஸ் விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேமராக்காக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட்மியை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா 50 மெகா பிக்சல் கேமராவாக இருந்தாலும் IMX 766 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. அண்ட் அது கூட சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் மாதிரியான விஷயங்களும் இங்கே ஆடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கேமராவை பேஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் ரியர் கேமரா பேஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரெட்மிக்கு போங்க. இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்படியே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே வித்தியாசம் இல்லை. ரெண்டுத்துலையுமே நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான். பட் அதில் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது ரெட்மி 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரியல்மி 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷனில் அந்த ஃப்ரேம் ரேட்டில் மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்காது. அது உங்களுக்கு பெரிய லெவலில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. பட் ஓவரால் செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். அந்த கலர் கலெக்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் அந்த வார்ம் டோன் அந்த கூல் டோன் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் லைட்டாக மாறும். மற்றபடி உங்களுக்கு கிளாரிட்டின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாம்பிள்ஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் கிரேடிங் என்ன மாதிரியான கலர் டோனிங்கில் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. மற்றபடி இங்கே அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கானது கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. பட் ஆனால் ரெட்மியில் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது, ரியல்மியில் டால்மி சப்போர்ட் கிடையாது. அண்ட் ரெட்மியில் நமக்கு டெடிகேட்டட் ஆக்சுவலி SD கார்டுக்கான ஸ்லாட்டிங்கே கிடையாது, 2 சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் ரியல்மியில் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெட்மி ஆண்ட்ராய்ட் 12 கீழே MIUI 13 ரன் ஆகுது. ஆனால் ரியல்மி ஆண்ட்ராய்ட் 13 கீழே ரியல்மி 4.0 ரன் ஆகுது. ஸோ லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இங்கே ரியல்மியில் இருக்குது. ரியல்மிக்கு இது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா ஆண்ட்ராய்ட் 14 15 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் வரும். பட் ஆனால் ரெட்மியில் ஆண்ட்ராய்ட் 13 அண்ட் ஆண்ட்ராய்ட் 14 வரைக்கும் தான் உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி. ஃபைனலி இப்போ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் டீட்டெயிலில் நம்ம ப்ரைசிங் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ கம்பேர் பண்ணதில் எது ஓகே எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ரியல்மின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் நான் சொன்ன மாதிரி 19,000. இந்த 19,000 இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695 ஓரளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர். இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கான ஒரு ப்ராசர் இருக்குது. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13க்கான ஒரு அப்டேட்டட் OS வருது. இது ரெண்டு தான் இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ். மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஏன்னா 20,000 கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம், அது இங்கே கொடுக்கல. 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. கேமரா 108 மெகா பிக்சலுக்கான அந்த பிரைமரி கேமரா ஓகே, பட் சப்போர்ட்டிவ் 2 மெகா பிக்சல் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இங்கே ரியல்மிக்கு இருக்குது. அதுவே ரெட்மிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம் தான், 25,000 செட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 25,000 நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 67 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டீசென்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கேமரா மெயினாக IMX 766 அப்படின்ற சென்சார் OIS சப்போர்ட்டோட கேமரா இருக்குது.
அது கூட பெர்ஃபார்மன்ஸ் Dimensity 1080 கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ராசர் கிடையாது, இன்னும் கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட் செட் பண்ணியிருக்கணும் அப்படின்னாலும் ஓகே. மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த ப்ராசரும் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, ரீசனபிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் என்ன கேட்டிங்கன்னா இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு அந்த ப்ரைஸிங் டு த ஸ்பெக்னு பார்க்கும்போது 19,000 ரூபாய்க்கு Realme 10 Pro வாங்குறதுக்கு பதில் 25,000 ரூபாய்க்கு Redmi Note 12 Pro வாங்கலாம். இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலி இருக்குது. மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் 19,000 ரூபாய்க்கு Realme 10 Pro வாங்குவீங்களா, இல்லை 25,000 ரூபாய்க்கு Redmi Note 12 Pro வாங்குவீங்களா, இல்லை ரெண்டுமே அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒத்து இல்லை ப்ரோ அதனால் ரெண்டுமே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.